ஹலோ ஹாய். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் பர்சன். என்னோட டான்ஸ் ஜேர்னியோட ஸ்டார்ட் டில் நோ என் கூட சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. ஒரு டான்ஸரா, டீச்சரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு எல்டர் பிரதரா. ஸோ இன்னைக்கு எங்க டான்ஸ் ஜேர்னியை பத்தி பேச போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் வைல்ட் க்ரூ டான்ஸ் ஸ்டுடியோ, தீபன் தியாகு என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிற தியாகராஜன் சவுந்தரராஜன். வெல்கம் டு அவர் ஷோ. இல்ல இவ்வளோ பெருசா கொடுத்துருக்காடா, ஒரு பேர் சொல்லிருக்கலாம். தேங்க்யூ ப்ரோ. பரவாயில்ல. நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. Nice. First of all, congratulations for the podcast. You're doing really well, bro. Okay. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்க பத்தி, அதுதான் உங்கள்கிட்ட எப்பவுமே பிடிச்சது. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா இந்த போட்காஸ்ட் இன்னும் நல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கிடைக்கணும்ட்டு விஷயம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, உங்க விஷ் எல்லாத்தோட விஷுக்கும் கண்டிப்பா உழைத்து அதுக்குண்டான ரிசல்ட் வந்து காட்டுவோம். ஸோ எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்டா உங்களை பார்த்தது வந்து வைல்ட் க்ரூல விங்கர்ஸ் டான்ஸ் ஸ்டுடியோல, சந்துருனா டான்ஸ் அகாடமியில. ஆனா நீங்க அப்பவே சீனியர் அங்க. ஆமா, பெரிய சீனியர். அதுக்கு முன்னாடி நீங்க அப்போ எங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி விங்கர்ஸ போய் ரீச் ஆனீங்க, அத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்படியே போவோம். ஓகே. இல்ல என்ன காமெடினா, எல்லாமே தெரிஞ்சவனே அதை கேட்டு மறுபடியும் திருப்பி அவன்கிட்டயே சொல்றேன். அதுதான் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. எனக்கு தெரியும், நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியணும் இல்லையா? இது மூலியமா நம்ம ஆடியன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு டேக் அவே இருந்துச்சுன்னா அதை அவங்க பிடிச்சிக்கிட்டு, சரி இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ண வேணாம், இவனுங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டானுங்க அப்படின்னு நினைச்சு ஏதாச்சும் டேக் அவே எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஓகே. அது என்னன்னா, விங்கர்ஸ்ல சொன்ன மாதிரி நான் சீனியர். இதுக்கு முன்னாடி என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்ச டைம், 10th முடிச்ச டைம். ஸோ அந்த டைம்ல காட் இன்ட்ரோ ஆஃப் சந்திரனா. இப்போ அந்த டைம்ல கோயம்புத்தூர் கல்ச்சரல் அகாடமின்னு ஒன்று இருக்குங்க, அது 4-5 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அதுல சம்மர் கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு இன்வைட் வந்துச்சு என் ஃப்ரெண்டு மூலியமா. அப்படி நான் ஒரு பிரான்ச் எடுத்தேன், சாய்பாபா காலனி பிரான்ச் எடுத்தேன். அப்போ அவரு தான் ஓவராலா ஹெட்டா பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இதுக்கப்புறம் நாங்களே ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த டீம்ல இருந்து நாங்க தனியா ஸ்டுடியோவே போடலாம், டான்ஸ் கம்பெனி ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் போய் தான் அப்புறம் அவரு ஆப்வியஸா அவர் தான் மாஸ்டர் சீனியரா இருந்தாரு. அப்புறம் அவரு ப்ரொப்ரைட்டரா நாங்க இது பண்ணி, அப்புறம் அவரோட ஒரு ஆசையா இருந்தது, அதுக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தோம். ஸோ அப்படிதான் விங்கர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இட்ஸ் ஸ்டார்ட் அப் ஆஃப் கப்புள் ஆஃப் பாய்ஸ் தான், அவ்வளவுதான். 4-5 பேரு பிளஸ் சந்திரனா. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 1 monthல டீம் பெருசாச்சு. ஸோ கண்டினியூஸா அங்க இருந்து ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்ததுதான். அங்கதான் என் ஜேர்னி விங்கர் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஆடுவீங்களா, இல்ல இதுதான் இங்க சிசிஏல ஜாயின் பண்ணும்போது, இல்ல காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்கூல்ஸ்ல இருந்தே தான் ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம இல்லைன்னா நம்ம எங்க கரகத்தை தூக்காம போகிற மாதிரி சடனா போய் பண்ண முடியாதுல்ல. ஆஸ் அ மாஸ்டரா தான் நான் போய் அங்க மாஸ்டரா அங்க ஒரு சம்மர் கேம்புக்கு கிட்ஸுக்கு எடுக்கிறதா. ஸோ அதுக்கான நாலேஜ், அந்த அளவுக்கான நாலேஜ் தான் எனக்கு இருந்தது. அந்த இடத்துல ஸ்கூல்ஸ்ல ஆடிட்டு இருந்தது. ஸ்கூல்ஸ் எல்லா கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஆடுவோம். சோலோ குரூப் இதெல்லாம் ஆடி ஒரு மாதிரி 90s டான்ஸ்னு தெரியும்ல, ஆளாளுக்கு ஒவ்வொரு சைடு ஆடிட்டு இருக்கோம். நடுவில் இருக்கிறவங்க மட்டும் கரெக்டா ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அது அந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து இன்டர் ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணி அதுல ப்ரைஸஸ் வாங்கினது ரெஃபரன்ஸ்ல தான் சந்திரனா லிங்க் கிடைச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் ஃப்ரெண்டு நல்லா ஆடிட்டு இருக்கான், அந்த மாதிரி எடுத்திருக்கான், ப்ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் அவர் லிங்க் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் போய், இது நான் சொல்றது 10th லீவ்ல, என்னோட 10th ஸ்டாண்டர்ட் லீவ்ல. ஓகே. ஸோ 11th அப்போ இங்க ஜாயின் பண்ணிட்டீங்க விங்கர்ஸ்ல சிசிஏ கிளாஸ். ஆமா, 10th லீவ்ல நான் கிரிக்கெட்டும் என்னோட பேஷனா இருந்தது. ஸோ அதுலயும் நான் கேம்ப்லாம் போயிருந்தேன். 11th ஆக்சுவலா என்னோட
ஒரு ஸ்கூல்ல இங்கிருந்து தான் தமிழ்நாடுக்குலாம் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண சொன்னாங்க. மேபி 11th ஜாயின் பண்ணியிருந்தா டான்ஸ் ஃபீல்டு இல்லாம கிரிக்கெட் ஃபீல்டுக்கு போயிருப்பேன். கிரிக்கெட் லைன்ல போயிருப்பேன். 11th ஜாயின் பண்ணல. நான் போனது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டிப்ளமோ முடிச்சு தான் நான் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சேன். ஸோ டிப்ளமோ போனதுனால எனக்கு இப்படி இதுல பார்ட் டைமா பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்படிதான் விங்கர்ஸ்ல இன்வால்வ் ஆனேன். விங்கர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கே ஃப்ளோர் இருந்துச்சா இல்ல வெளியே எங்கேயாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளோ ஒரு டான்ஸ் ஸ்டூடியோவா அதை மாத்தலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் மாத்தினதா இல்ல ஸ்டார்டிங்கே ஃப்ளோர் ஆரம்பிச்சிட்டீங்க? அதான் சொன்னேன்ல, நாங்க அந்த அகாடமில இருந்தப்போ வி ஹேவ் ஸ்பேஸ். வி ஹேட் அ ஸ்பேஸ் டான்ஸ் ஹால் இருந்தது. ஸோ அங்கதான் நாங்க எங்களோட ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ வி காட் டு ஃபார்ம் அ டீம். அதனால தான் அந்த டீம் ஃபார்ம் ஆனதுனால ஸோ வி காட் அன் ஐடியா ஃபார் திஸ் டான்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் அப். அதனால தான் அந்த ஸ்பேஸ் இருந்தது எங்களுக்கு. பட் தனியா உடனே ஸ்டார்ட் பண்ணது வந்து லொகேஷன் பார்த்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணது தான் விங்கர்ஸ். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு செக்மெண்ட் ஒரு ஏரியா பிளான் பண்ணிட்டு அதுல வைக்கல. தனியா ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ போய் வென்யூ சர்ச் பண்ணி பண்ணோம். ஹோப்ஸ்ல வரராஜன் மில்ஸ். ஓகே, தெரியும். அங்கதான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆமா, வந்த புதுசுல நல்லா ஞாபகம் இருக்கு. ரஞ்சித்னு ஒருத்தர் இருந்தாரு. உங்க தெய்வம். ரஞ்சித்னு ஒருத்தர் இருப்பாரு. தெய்வம், என்னோட தெய்வம். எஸ். இந்த தருணத்துல அவரை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஆமா ஆமா. டான்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு. நான் வந்து போத்தனூர்ல இருந்தேன். அவர் வந்து எப்படி எனக்கு காண்டாக்ட் வந்து தெரியல. நான் ஒரு கஃபே, இன்டர்நெட் கஃபேல இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டுடியோ போறேன்ற மாதிரி அவரு சொன்னாரு. நானும் சரிண்ணா என்னையும் ஜாயின் பண்ணிக்குவாங்கண்ணா, நானும் வரேண்ணா அப்படின்னு சொல்லி 12th லீவ்ல கேட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, 12th லீவ்ல கேட்டேன். அப்போ சரி ஓகே, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனாரு. நானும் சரி ஓகே. இன்டர்நெட் கஃபேல நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? இது இத்தனை வருஷம் எனக்கு தெரியும். அப்புறம் ஃபர்ஸ்ட் மாசம் அப்பதான் அவர் வந்து இந்த கஃபேல இதெல்லாம் நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறம் நம்பர்லாம் கொடுத்துட்டு போனாரு. நான் அந்த 1 month சேலரியை வச்சுட்டு, பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ற அந்த சேலரி வச்சுட்டு, சேலரி கிடைச்சோன்னு அங்க விட்டுட்டு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் இங்க வந்து விங்கர்ஸ்ல. அப்பதான் உங்களை பாக்குறேன். ஞாபகம் இருக்கு, நீ வந்து ஃபர்ஸ்ட் டே என்னடா பண்றீங்க, என்னடா இவ்வளவு வேகமா ஆடுறீங்க, ஞாபகம் இருக்கு அந்த டைலாக்ஸ். நைஸ் நைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் நம்ம டிவியை பார்த்து ஆடிட்டு பிரபுதேவா மூவ்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இங்க வந்துட்டு விங்கர்ஸ்ல பார்த்தோம்னா 8 கவுண்டுங்கிறாங்க. அதுல 10 ஸ்டெப் போடுறாங்க. 8 கவுண்ட் என்னடா யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ப்ராப்பரா டான்ஸ் கத்துக்கிட்டு போலான்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு இது. ஸோ அங்கதான் தியாகு ப்ரோவை நான் மீட் பண்ணேன். ஸோ உங்க கூட 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்களா, அவங்க எல்லாம் யாரு? என் கூட 4 பேர் 5 பேர்னா ரஞ்சித் பாய்ஸ். பாய்ஸ்ல வந்து மணிஷ், ரஞ்சித். மணிஷ் வந்து அவரு ஒர்க் போயிட்டாரு. அது இமீடியட்டா என்னன்னா ஹிந்துஸ்தான் டீம் தான். எப்பவுமே எங்களுக்கு அது என்னமோ தொன்று தொட்டு அந்த உறவுங்கிறது இந்துஸ்தான் காலேஜோட டீம் தான் செட் ஆகும். அந்த இவரும் ஆக்சுவலா சந்துர்னா இந்துஸ்தான் தான். ஸோ ரஞ்சித் ஆல்சோ இந்துஸ்தான், சஞ்சித் அண்ட் கோ அந்த டீம், தன்ராஜ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர், எல்லாருமே இந்துஸ்தான். நான் மட்டும்தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருப்பேன். அதனால எந்த காலேஜ் நீங்க? கற்பகம்? நான் இன்ஜினியரிங் கற்பங்க பண்ணேன். அது அந்த இது இன்னொரு இது என்னன்னா, அது ஸ்டார்ட் ஆன டைம்லயே வித்தின் 2-3 மந்த்ஸ்லயே அப்படியே பசங்கள எக்ஸாம் அதுட்டு எல்லாமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டானுங்க. யாருமே இல்ல. திரும்பி பார்த்தா இவர் இருப்பாரு, நம்மளு சந்துனா. அப்புறம் நான் இருப்பேன். எங்கப்பா யாரையும் காணாம. டீம் வேற ரெடி பண்ணியாச்சு, ஃப்ளோர் வேற போட்டாச்சு, ரன் பண்ணும்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே போச்சு. இமீடியட்டா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆமா ஆமா, அந்த டைம்ல வித்தின் இயருக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ண ஆமா வித்தின் இயருக்குள்ளேயே ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் தான் கிளாஸஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு பார்த்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் பக்கம் அது ஹோல்ட் ஆன் பண்ணனால தான் டைம்ல ஃப்ளோர் ரன் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா அது யாருமே பார்க்காம இருந்தது க்ளோஸ் ஆயிடும். இல்ல க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அப்ப நானும் இருந்தேன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் இருந்தேன். இருக்கலாம் மேபி. நீ, நவீன்,
வெங்கடேஷ் ஸ்ரீ, ஆமா டிஜே ஸ்ரீ, ஆமா கரெக்ட். வெங்கடேஷ் ஸ்ரீ, அவங்களாம் இப்ப அந்த டைம் தான். கிரண், கிரண், மனோஜ் இருந்தாங்க நினைக்கிறேன். மனோஜ், yes. ம். நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கெல்லாம் அப்பதான் வந்த டைம் இது ஆக்சுவலி. ம் கரெக்ட். அப்பதான் நாங்க பார்த்து வளர்ற டைம் எல்லாம் பார்த்துட்டு. அவரு அந்த கிளாஸஸ்னா எப்படி, கிட்ஸ் கிளாஸ் அது போக இந்த கிளாஸஸ் எல்லாம் அந்த வரதராஜ மில்ஸ் அந்த ஏரியால இருக்கறனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சா இல்ல எப்படி? சாரி, கொரியோகிராஃபி கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வரும் விங்கர்ஸ்ல இருக்கும்போது, காலேஜ் கொரியோகிராஃபி கிளாஸஸ். ஆமா ஆமா. அது ஆக்சுவலா அந்த டைம்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஏரியானால. ஆமா ஒரு 2 டான்ஸ் ஸ்கூல் தான் அங்க இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய கொரியோகிராஃபிஸ், ஸ்கூல்ஸ் கொரியோகிராஃபி அந்த காலேஜஸ் நிறைய இருக்கறனால அது ரெகுலரா வந்துட்டு இருந்த டைம் தான். கிட்டத்தட்ட அந்த நேஷனல் மாடல் இருந்தே ஒரு 30-40 சோலோ கொரியோகிராஃபி வந்திருக்கும். எல்லாமே எப்படி எடுத்தேன் என்னங்கிறது எனக்கே தெரியல அந்த டைம்ல. அப்படியே கூட 1-2 பேர் சப்போர்ட்டுக்கு இருந்திருக்கலாம் மேபி. எனக்கு எல்லாமே இப்போ பிளாங்கா இருக்கு. பட் அது ரன் பண்றதுக்கு நான் அடிச்சு புடிச்சு வருவேன். நான் ஆக்சுவலா டிப்ளமோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து சரவணப்பட்டியில இருந்து வரணும். சரவணப்பட்டி வந்து லெஃப்ட் கேட்டு தான் வருவேன். வந்து அவசர அவசரமா சரி அப்பெல்லாம் பைக் இல்லையே, அப்பெல்லாம் ரேபிடோவும் இல்ல. ஸோ வந்து காந்திபுரத்துல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி தான் ஹோப்ஸ் வந்து கரெக்டா சாவி போடுவேன். பேரண்ட்ஸ்ல வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் அது அந்த டைம்லலாம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் நான் கத்துக்கிட்ட பீரியட். ஸோ சோலோவா ஹேண்டில் பண்றதுக்கு, ஃப்ளோரை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு அந்த பீரியட்லயே எனக்கு டைம் கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த டைம்ல அவரும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணி விங்கர்ஸ் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. நானும் விங்கர்ஸ்ல இருந்து இப்போ நிறைய பேர் நிறைய தனித்தனியா வச்சிருக்கோம். ஸோ சந்திர மாஸ்டருக்கு இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் வேற ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஸ்டைல்ஸ், மோஸ்ட்லி இந்த ஸ்டைல்ஸ் விங்கர்ஸ்ல இருக்கும்போது அப்போதான் ரொம்ப ஃபேமஸா நிறைய பேர் எல்லாரும் லாக்கிங் பாப்பிங் அப்போதான் எமர்ஜ் ஆன டைம் கோயம்புத்தூர்ல ஆக்சுவலா. ஸோ அந்த டைம்ல எப்படி நம்ம விங்கர்ஸ்ல இருந்துட்டு நம்ம அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம், அதை எப்படி கத்துக்கிட்டோம், அதை பத்தி ஏதாச்சும்? சொன்ன மாதிரி அதான் அப்பெல்லாம் வந்து கம்யூனிட்டி அது இதுன்ட்டுலாம் எதுவும் இருக்காது. டான்ஸ் அவ்வளவுதான். ஃபியூஷன் டான்ஸ்பாங்க, ஃப்ரீ ஸ்டைலும்பாங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருப்போம் அப்பெல்லாம். ஹிப்ஹாப் கல்ச்சர்ல வளர்ந்த டைம் தான் அது. ஸோ அப்போ லாக்கிங் மேபி அந்த டைம் ஸ்டார்டிங். பாப்பிங்லாம் பெருசா இல்லை. ஹவுஸ் பாப்பிங்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தது தான். அப்போ என்னன்னா நம்ம அப்படியே நம்ம அந்த நம்மளே டே டு டே லைஃப்ல இப்போ வந்து டெய்லி ஒரு ஸ்டைல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப அந்த இதுல நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருந்தா தானே நம்ம சர்வே வாங்க முடியும். ஸோ அப்படி நம்மளே ஓனா பார்த்து கத்துக்கிட்டதுதான். நம்ம அப்பெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்ஸும் பெருசா இல்ல. இப்பதான் ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்க்கான கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்பெல்லாம் கோர்சஸ் பண்ணோம்னா 6 months கோர்ஸ், பெங்களூர் போகணும், சென்னை போகணும், மும்பை போகணும். ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல யூடியூப் தான். யூடியூப் ஒன்று பஃபர் ஆறக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். போய் இன்டர்நெட்ல உட்காந்து அதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணது தானே. அப்படியே நம்ம அப்படியே ஒவ்வொருத்தருக்கோட நாலேஜ் வீடியோஸ், அப்புறம் நம்மளோட நாலேஜஸ், சின்ன பசங்களாகட்டும், நீங்களாகட்டும், நானாகட்டும், சந்திரன் மாஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே அப்படியே நாலேஜ் அப்படியே ஷேர் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யூனியன் மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே அந்த ஒரு கொரியோகிராஃபி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி தான் போவோம். ஸோ இது எல்லா ஃப்ளோர்லையும் நடக்கிறதா. பட் ஸோ அதான் அந்த டீம் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எல்லா டான்ஸ் ஸ்கூலுமே அவங்கவுங்க அப்டேட் பண்ணனால தான் இன்னைக்கு எல்லாருமே அங்கங்க சர்வே. நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்ம அந்த காம்படிஷன் அந்த மாதிரிலாம் போற டைம்ல தான் நிறைய டான்ஸ் ஸ்கூல்ஸும் வர ஆரம்பிச்சது. நிறைய புது புது டான்சர்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்லயே இருப்போம். அடுத்து என்ன காம்படிஷன் போலாம், எப்படி ஜெயிக்கலாம். அதாவது நீங்க வந்து கொரியோகிராஃபி அந்த இதுல இருப்பீங்க, நானு வெங்கி மனோஜ் எல்லாம் சரி இந்த காம்படிஷனுக்கு யாரு தியாகு ப்ரோ கொரியோ பண்ண சொல்லாமா இல்ல சந்துருனா கொரியோ பண்ண சொல்லாமான்ட்டு அந்த ஒரு இதுல இருந்துட்டு கொரியோ கத்துக்கிட்டு போய் நாங்க போய் பிரைஸ் அடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. சரி. ஓகே ஓகே. ஓகே அதான் நம்ம நான் என்னன்னா நம்ம
கொஞ்சம் ரெக்ரெட் பண்ண டைம் என்னன்னா, நான் என்னைய வெளிய எக்ஸ்ப்ளோர் பண்ணாம விட்டுட்டனோ அப்படின்னு நெனச்சிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் நெனச்சது இல்ல. ம். அப்போ அது யோசனை இல்ல. பட் லேட்டர் அது யோசிச்சிருக்கேன். நம்ம ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமோ, நம்மள தனியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கலாமோன்னு. அந்த விஷயத்துல நானும் சந்திரனாவும் பேசுவோம். அப்புறம் அவரு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்புறம் எனக்கு அப்ப ஏதாவது ஒர்க் வந்துரும். அப்புறம் எனக்கு ம். நம்ம எல்லாத்துக்கும் கொரியர் பண்ணுவோம். நமக்குன்னு பண்ணும்போது அது அந்த டைம்லலாம் மைண்ட் செட் ஆகாது. அது என்னமோ என்ன கரெக்ட்டா வருதா போதா என்னன்னு கண்டிப்பா. தெரியாது. ம். ஸோ அந்த டைம்ல அது ஒரு மட்டும் தான். பட் என்னன்னா காம்படிஷன் சொன்ன மாரி கன்டினியூஸா லைனா போயிட்டே தான் இருந்தீங்க. நீங்க அப்புறம் உங்க டீமா வெளிய ம். ஓப்பன் காம்படிஷன் அப்போ நம்ம டீம் ரெப்ரசென்ட் பண்ணி போவோம். காலேஜ்னா அப்புறம் இவன் மனோஜ் ஒரு டீம் கூப்பிட்டு வருவான். அதுல வந்தது தான் ஷாகுல். அப்புறம் நெறைய பசங்கலாம் வந்தாங்களே. இந்த ம். விஜய், ஆமா. இப்போ இந்த ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன், அந்த பையன் அவன் பேரே மறந்துட்டேன். அந்த மாரி நெறைய பேர் அந்த டீம் அப்ப அந்த டீம் வச்சு தான் இது கன்டினியூஸா சும்மா சொல்லக்கூடாது. மனோஜ்ல அதுக்கப்புறமே நெறைய கன்டினியூ 3, 4 இயர்ஸ் எல்லா காலேஜுமே ஓவரால் தமிழ்நாட்டுல நெறைய காலேஜஸ் போய் அவனோட ஓன் கொரியோகிராஃபில அதுக்கப்புறம் நெறையவே அவர் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ம். அதனால அதெல்லாம் நல்ல ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த கேப்ல இந்த கேப்ல நீங்க கா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டீங்க தானே? என்னன்னா அதான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஐ வாஸ் டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு டிப்ளமோ 3 இயர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டைரக்ட் செகண்ட் இயர். ஸோ எனக்கு அந்த 6 இயர்ஸ் ஜேர்னி அதுல ஃபுல்லா இருந்தேன் நானு. ஸோ ஸ்டடீஸ்ங்கிறதுனால எனக்கு அது பார்ட் டைமா இது கம்ப்ளீட்டா நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்ங்கிறோம். அப்ப பார்ட் டைம் பேஷனா போயிட்டு இருந்தேன் ம். நானு. ஸோ எல்லாருமே அப்படிதான். இப்பதான் பார்ட் டைம்னாலே அது ஒரு ஜாபா யோசிக்கிறாங்க. அது பேஷனுக்கு மீறி அது ம். சொல்ல முடியாது. இப்ப இருக்கிறவங்களோட ம். அந்த மைண்ட் செட் அப்படிதான் எதிர்பார்த்து வராங்க போறாங்க. பட் அது அப்ப இருந்த டைம்ல நம்ம எதுவும் எதிர்பார்ப்பு இல்ல. ஏதோ கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான். ஸோ அந்த இதுல இந்த 6 இயர்ஸ் கம்ப்ளீட்டா சான்ஸ் கிடைச்சது. ஐ திங்க் அதுக்கப்புறம் நான் ஒர்க் ஜாயின் பண்ண சொன்ன மாதிரியே செவர்லேல இருந்தேன். செவர்லே அது 1 இயர் இருந்து அதுக்கப்புறம் ராஜ் டிவி இது நம்ம காம்படிஷன் போனோம். அதுக்காக நான் ஜாப் குவிட் பண்ணேன். ஆமா. அதுக்கு எனக்கு ஆமா. எனக்கு கழுவி ஜாப் ரிசைன் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது 2 இயர்ஸ் போச்சா அதுக்கு அதான் கிட்டத்தட்ட 7, 8 இயர்ஸ் மேல நம்ம அங்க ஜேர்னில இருந்தோம்ல. ராஜ் டிவி சொன்ன மாரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அதுதான் எண்ட் ஆஃப் விங்கர்ஸ்க்கும் அதுதான் ஒரு எண்ட் ஆஃப் எண்டா இருந்துச்சு. சரி மெயின் எண்டுன்னு சொல்லாம காம்படிஷன் விங்கர்ஸ்ல இருந்து அப்படியே இல்ல எண்டுனா அது நல்லா இருக்கு. எண்டுனா நம்ம அந்த பீரியட் ஆஃப் டைம் இருந்த பசங்க வந்து அப்படியே எல்லா ஒரு சூழ்நிலை ஒர்க் பார்க்க போற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆமா. நானும் ஒர்க்கு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்றதா சின்ன பசங்களா நீங்க பெரிய பசங்க ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீ இருந்த வெங்கடேஷ் இருந்தான், மனோஜ் எல்லாம் இருந்தனால அப்படியே ஒருத்தரா ஒரு ஸோ நான் சொன்ன மாதிரி ராஜ் டிவிக்கு அப்புறம் அப்படியே ஸ்பிளிட் ஆயிட்டோம். அது நம்ம டீம் மட்டும் இல்ல. மோஸ்ட்லி நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டீம்ல நெறைய பேரு அந்த டைம்ல அப்படி எல்லாத்துக்குமே அது ஒரு சாபக்கேடு. அந்த 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 ராஜ் டிவி காம்படிஷன் போகும்போது இருந்த நம்ம டீம் நல்ல செம பவர்ஃபுல் டீம். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் டாப் பொசிஷன்ங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த அந்த ஒரு லெவல்ல தான் இருந்தோம். அஹ் அது என்னன்னு தெரியல, ஒரு ஒரு அந்த 6 மாசம் இதுல நல்ல ஒரு பூம் ஆயிட்டோம். கண்டிப்பா. செமையான குரோத் அது. சொல்ல உண்மையிலேயே ம். என்னன்னா ஒரு காம்படிஷன் எப்பவுமே அட்டெண்ட் பண்றோம்னா, ரியாலிட்டி ஷோ பொறுத்த அளவுக்கு என்னன்னா, அவங்களோட இண்டிவிஜுவல் குரோத் நல்லாவே வந்துரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆடுறோம்னா, எல்லாம் நாளாச்சு கீழ தொலாவிட்டு இருந்த ஸ்டெப் மறந்துட்டு. ஏன்னா நமக்கு கொரியோகிராஃபி பண்ணிட்டு திடீர்னு போய் உங்க கூட நீங்க எல்லாரும் ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா போறீங்க. நான் நான் ஒரு கவுண்ட் கரெக்டான கவுண்ட் ஆடுறதுனால நான் மாட்டிக்குவேன். இல்ல சில டைம் மறந்துருவேன். இந்த மாதிரி வெளிய வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பார்ப்பேன். பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க? உண்மையிலேயே நாங்கெல்லாம் நான் தப்பா கரெக்டா ஆடுவோம். உண்மையிலேயே நான் கரெக்டா தான் ஆடுனேனா? இல்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களா? அந்த மாதிரி அது சரியான ஃபன்னியான இது அதெல்லாம். ஆனா அது என்னன்னா, அதுக்கு நமக்கு நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எப்படியோ நம்மளோட குரோத் காமிச்சதே அது நல்லாவே
ரெகக்னேஷன் அவங்களே கொடுத்தாங்க. ஸோ ஈவன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம அந்த செமிஃபைனல்ஸ் போன வரைக்குமே ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ்லயே அது நல்லாவே, அவங்க நல்லாவே நம்மள ஒரு டீமோட க்ரோத் அதுதானே. ஸோ அந்த இது எல்லாருமே அந்த இண்டிவிஜுவலா க்ரோத் ஆகி எல்லாருமே ஒரு எல்லாருமே ஒரு ஹீரோயிசமா பண்ணாதானே அந்த ஒரு டீம் 7 பேர் 8 பேருக்குமான ரிசல்ட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் அந்த இதுல சொன்ன மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல தான் இருந்தோம். அது கரெக்டா அது கண்டினியூ ஆகல. அது ஆனா கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேபி நல்ல நல்ல ஒரு போயிருப்போம். கண்டிப்பா மேபி கண்டிப்பா. அது கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா அப்படியே கொஞ்சம் கன்டினியூ பண்ணியிருந்தா எல்லாரும் நேரத்துக்கு ஒவ்வொரு லெவல்ல ரீச் ஆயிருக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்து வச்சு. இல்ல அப்படி இல்ல அதாவது எல்லாருமே ஒரு டான்ஸ் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. நம்ம ஸ்பிளிட் ஆகி போனாலும் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில டான்ஸ் இன்னும் ஒரு இதுல புஷ்ல தான் இருந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும். அந்த வகையில கொஞ்சம் ஓகே. எனக்கு என்ன லக்கினா எனக்கு கிடைச்ச பாய்ஸ் வந்து எல்லாருமே நீங்க எல்லாருமே பேஷனேட்டா இருந்தனால ஸோ இட்ஸ் ஈஸி டு ஒர்க் வித் யூ ஆல். அதான் அதனாலதான் எனக்கு அது ஈஸியா கொண்டு போக முடிஞ்சது. அவருக்கும் சந்திரனாக்கும் ஈஸியா கொண்டு போக முடிஞ்சது. என்னதான் நம்ம டீம்ல அந்த இது இருந்தாலும் எல்லாத்துலயுமே இருக்கும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டிஸ்கஷன் அப்போ இது இருக்கும். அப்ப ஆனாலுமே அந்த பேஷனேட்டா எல்லாம் இருந்தனாலதான் ஸோ ஏதோ இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாருமே நல்லா க்ரோத் காமிச்சிங்க, நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல ஒருத்தன் ஐடில இருக்கான், ஒருத்தன் பேங்க் செக்டர்ல இருக்க, இன்னொருத்தன் ஐடில இருக்கா, இன்னொருத்தன் வேற ஒர்க் பண்றான். இருந்தாலுமே அந்தந்த செக்மெண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல டான்ஸை ஹோல்ட் ஆன் பண்ணிருக்கிறது இட்ஸ் குட் திங். அதுதான் அவங்களோட பேஷனை இன்னுமே காட்டுது. ஸோ அதனால்தான் ஐ லைக் டு ஹேவ் தீஸ் பாய்ஸ், பேஷனேட் பாய்ஸ், மஞ்சுள் பாய்ஸ். இந்த 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 இதுல எனக்கு இன்னொன்னு தோணுது. அந்த நம்ம 4-5 பசங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த நானு, மனோஜ், ஸ்ரீ, முகுந்த், ஜபாஸ்டின், இவங்க எல்லாருமே காதல் பையன் லவ்சன் இப்ப இப்ப வரைக்குமே டீட்டோட்லஸ். அதுக்கு காரணம் எங்க குரு தியாகராஜன். ஐயா நீங்க பாட்காஸ்ட் பண்றீங்கயா? இல்ல ப்ரோ, நிஜமாவே அதானே. நீங்க நீங்க சப்போஸ் அந்த மாதிரி இருந்திருந்தா நாங்களும் உங்களை பார்த்து கத்து இருப்போம், உங்க கூட சுத்துறதுனால அப்படியே போயிருக்கோம். பட் நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா கரெக்டா இருந்தனால நாங்களும் உங்களை பார்த்து கத்துக்கிட்டு இது வரைக்கும் அப்படிதான் இருக்கோம். இது வரைக்கும் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ரியலி குட் திங். என்னன்னா நம்ம எந்த மாதிரி இருக்கோமோ நம்ம ஜூனியர்ஸ் அப்படி இருப்பாங்கிறது. அவங்க அவங்க நம்மளோட க்ரோத் ஆகி போகும்போது இன்னும் அதோட ஹாப்பினஸ் தானே இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் எல்லா இடத்துல எல்லாருமே அந்த விஷயத்துல நல்லாவே இருக்கிறத பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒண்ணு அவங்களோட ஸ்டார்டிங் லெவல்ல நம்ம ஏதோ ஸ்டில் நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்குல்ல. ஸோ அதுதான் அது சொன்ன மாதிரி கண்ட்ரோல்டா இருந்துட்டோம். அதுதான் சொன்னேன்ல, இந்த பேஷனேட்டா இருந்தனால ஸோ சொல்றது கேட்கணும்ல. நான் என்னதான் சொன்னாலும் என்னதான் உங்களை நல்வழிப்படுத்தினாலும் கேட்கணும் இல்லையா? அது அதனாலதான் சொன்ன மாதிரி மனோஜ், வெங்கி, லவ்சன், முகுந்த் எல்லாம் இப்போ லிஸ்ட்ல இருக்க முடியாது. அவர் ஹிமாலயஸ் போயிட்டு வர மாசம் இருந்துட்டாங்க. அதனால எங்க காணாம போயிட்டாங்க. முகுந்தன் அவன் அப்படியே அவன் மட்டும் தான் கொஞ்சம் டான்ஸ் விட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். பேஷனேட் டான்ஸ்ல வந்தவன் பேஷனேட் டான்ஸ் லவர் ஆயிட்டானுங்க. அது மட்டும் ஸ்டில் டச்ல. அதான் அது அந்த விஷயம் எப்ப பேசினாலும் அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்த மாதிரியே பேசுறதுதான் நம்மளோட அந்த கனெக்டிவிட்டி பிளஸ். இப்பவுமே பாத்தீங்கன்னா சந்திரா நான் இடையில ரொம்ப நாள் வச்சு பேசி அப்புறம் ஏதோ ரொம்ப கேப் ஆகி நான் ஏதாவது பேசினாலும் கூட நான் அந்த நக்கலோட தான் பேசுறேன். அவரும் அந்த ஒரு இதுவும் பார்க்காம அவரும் அந்த சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கான்வோவே எவ்வளவு பெரிய சண்டை கோவம் இருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு கால் நான் கால் பண்ணாத வரைக்கும் அது 4 இயர்ஸ் ஆனாலும் கால் ஒரு கால்ல எல்லாமே சேஞ்ச்
அத நக்கலா ஸ்டார்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சுதாங்க. பார்த்தாலே முடிஞ்சது, சிரிச்சிருவோம். எதுக்கு இத்தனை நாள் பேசாம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சிச்சுவேஷன் ஆனா அப்படி. விங்கர்ஸ் விங்கர்ஸ் விங்கர்ஸ்ல இருந்த அந்த லைஃபே ஒரு வேற வேற மாதிரி லைஃப்னு தான் எனக்கு எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஏன்னா நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன், 1 இயர்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ம். ஃபுல் டைம் டான்ஸ் தான். கிளாஸு 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 ஷோ கிளாஸு இது இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ காலையில் வருவேன் கிளாஸு, மத்தியானம் நம்ம சாப்பிட போவோம், பிரியாணி அடிச்சு தூக்கிட்டு மறுபடியும் வந்து தூங்குவோம் ஃப்ளோர்லேயே. அதுக்குள்ள அடுத்த கொரியோ வரும். அதுக்கு எந்திரிச்சு ஒரு சைடு நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க, ஒரு சைடு சந்துருனா. இத்தினோடு ஸ்டூடியோ, சின்ன ஸ்டூடியோ. எவ்வளோ ஃபீட் இருக்கும்? ஒரு 30 ஃபீட் இருக்குமா? 30-15. 35 ஃபீட், 30-15. ஸோ அதில் ஒரு பாதியில் 3 கிளாஸ் நடக்கும் ஒரே டைமில். 3 கிளாஸ் போயிட்டு இருக்கும். கோயம்புத்தூர் மெடிக்கல் ஸோ காலேஜ், அதெல்லாம் சிஐடி, கிறிஸ்டமால், பிஎஸ்ஜி, பிஎஸ்ஜி, இந்துஸ்தான், இந்துஸ்தான், தாய்மொழி, அது எல்லாமே அது எல்லாரும் அந்த ஒரு ஷெட்யூல்ல மார்னிங் இந்த சாட்டர்டே சண்டேலாம் ஆச்சுன்னா மார்னிங் 9 to 10க்குலாம் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிரும். 9 to ஈவினிங் 9 வரைக்குமே, நைட் வரைக்குமே 1 hour 2 ஃபுல் பேக். ஹவர்ஸுக்கு அடுத்தடுத்த பேட்ச் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு செம லேர்னிங் ப்ராசஸ். அந்த டைம்ல கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்களும் எல்லாருமே நல்லா க்ரோத் ஆயிட்டீங்க. உங்களுக்கும் அந்த ஸ்கில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே எடுத்துட்டு இருந்தீங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்பவே ஞாபகம் இருக்கு. ஆமா. வெங்கில அந்த கையில ஏதோ பீகாக் டான்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு எடுத்துட்டான். அப்படியே கரெக்ட் கரெக்ட் அதெல்லாம் இன்னும் நல்லா கரெக்ட் கரெக்ட். ரிமெம்பர்ல இருக்கு. அதான் அதான் அப்பெல்லாம் அது உங்களோட லேர்னிங் டைம் தானே அது. அதான் எல்லாருமே அதை நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணீங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டா, எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டோட ஓகே கத்துக்கிறோமோ இல்லையா, அப்ப என்னன்னே தெரியல. சரி பண்ணுவோன்ட்டு அப்படியே பண்ணது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பண்றது தான். பட் அது இப்போ யூஸ் ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் தான் அது நிறைய யூஸ் ஆச்சு. எப்பவுமே இந்த ஆப் போடுறது தானே பிரச்சனை. ஆப் போட்டதுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு பழகிடும். அது நம்ம அது என்னதான் நமக்கு பண்ணிட்டாங்கன்ட்டு இல்லாம, அது என்ன நம்ம போனோம் சொல்லி கொடுத்தாங்க ஆடணும்ட்டு இல்லாம, அது ஒரு சரி நம்ம கத்துக்கிட்டோம் இவங்கள்ட்ட தான் லேர்ன் பண்ணோங்கிற அந்த மைண்ட் செட் இன்னுமே இருக்கிறதுனால தான். ஸோ அந்த ரெஸ்பெக்டோட நம்ம இருக்கிறதுனால தான் இன்னுமே நம்ம அப்படியே ஓரளவுக்கு அது கொஞ்சம் நார்மலா இருக்கிறோம். இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப என்னன்னா இப்ப இருக்கிறதுல வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகமாயிருச்சுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அது என்னதான் நமக்கு விஷயம் தெரியுதோ தெரியலையோ, பட் அந்த ஸ்டாண்டர்ட் விட்டு நம்ம வெளியே போயிட்டோம். அது டவுன் டு எர்த்தா இருந்துட்டு போனா நல்லா இருக்குங்கிறது தான். மோஸ்ட்லி இருக்கிறாங்க, நல்லா ஹை லெவல் இருக்கிறவங்களே இருக்காங்க. இந்த அந்த அதுக்கு ரைட் லெஃப்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்க அதை எப்ப கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒருவேளை அவங்கள பார்த்து அப்படி அந்த பிஹேவியர் மாறலாம். பட் இப்ப இருக்கிறதுக்கு அது தேவைதான் இல்லையா? அப்படி இருந்தாதான் ஓவர் ரேட்டடா போகணும், இல்லைன்னா அண்டர் ரேட்டட் ஆயிரணும். நீங்களாம் ரொம்ப அண்டர் ரேட்டட். அண்டர் ரேட்டடா? ரேட்டடே தப்புதான். இந்த கொரியோ இதெல்லாம் பண்றது போக நம்ம ஷோஸ் எவ்வளோ, ஒரு 1000 ஷோஸ் ஆடி இருப்போமா? நீங்க ஆடி இருப்பீங்க, நான் ஒரு 800 அந்த மாதிரி ஆடி இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு இருக்குமா? கணக்கே இல்லாம ஆடி இருந்தோம். இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு தெரியல, நான் சும்மா ஒரு சும்மா ஒரு கெஸ்ட்ல அடிச்சு விடுறேன். பட் எனக்கு தெரியல எவ்வளவு ஷோஸ் ஆடி இருப்போம். மினிமம் ஒரு 500 அது இருக்கும்ல. 500 தாராளமா இருக்கும். 1000 ஆயிருக்கும். 2009 இருந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2009 ஸ்டார்ட் பண்ணீங்க, நான் 11 ஸ்டார்ட் பண்ணேன். கேக்குதா? கேக்குது. நீங்க 9 ஸ்டார்ட் பண்ணீங்க, நான் 11 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே. அதான் நான் ரொம்ப பெரிய பையன்லாம் இல்ல, என்னோட 1 வயசு 2 வயசு தான் பெரிய பையன். அப்படியே வயசான மாதிரியே பேசுறவங்கள. நீங்க 12th முடிக்கும் போது நான் என்ன டிப்ளமோ முடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். அதான் 90s கிட் தான் அவுத்துறவரு. ஷோன்னு வந்துட்டா ஒரு புது எனர்ஜி வந்துரும்ல. அதுவும் கண்டிப்பா ஒரு 10 ஆடியன்ஸ்.
அது ஒவ்வொரு ஷோக்கு அது ஒவ்வொரு டீம்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த இதுல நீ இருப்ப எப்பவே. அதாவது ஷோ அப்படியே, அது கோயில் ஷோவா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, இல்ல செலிபிரிட்டி ஈவெண்டா இருந்தாலும் சரி, ஸோ அந்த இது வேணும் எப்பவுமே. அது டான்ஸ் பண்றோங்கிற இது வேணும். இப்பெல்லாம் ஒரு ஷோ சொன்னாலே என்ன, எங்க ஷோ, என்ன மாதிரி ஸ்டேஜ், இப்பெல்லாம் நம்ம பண்ண டைம்ல பண்ண மாதிரி ஷோஸ்ல இப்ப யாரும் எடுக்கிறது இல்ல, பண்றதும் இல்ல. பட் நம்ம அப்பவே கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் பண்ணிருந்தோம். ரேர் கேசஸ் அந்த கோயில் ஈவெண்ட்ஸ் பெரிய, அதுவும் கொஞ்சம் செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் வர ஈவெண்ட்ஸா இருந்தாலும் எடுப்போம். அது அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல போனாலுமே நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஷோல என்ன திடீர்னு வராங்க, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு சாமி பாட்டு இந்த பாட்டு போடுங்கன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. உடனே நீ என்ன பார்த்த, உள்ள பார்த்த, எங்கதான் போனேன்னு தெரியல, போனேன் 4 வேப்பலையை பிடிச்சி பொறிச்சிட்டு வந்துட்டு, ப்ரோ வாங்க ப்ரோ ஸ்டார்ட் பண்ணல. டேய் யாரா நீ, எனக்கு சரியா சரி. ஓ காட், என்னடா கேரக்டராக மாறிட்டு, அது இப்போது எடுத்து அடிச்சுட்டு வாங்கடா மேல எல்லாரும் அப்படின்னு. அது என்ன பாட்டு? சந்தன பூசி குங்குமம் பூசி ஆமா காட், அதெல்லாம் போடு 8 10 16 கவுண்ட் ஒரே ஸ்டெப் போடுன்னு படுத்தாச்சு. வெறி கொண்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப ரொம்ப இதா பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பரான டைம்ஸ் வரும். ம். ஃபன்னா தான் இருக்கும். ஃபன் ஃபேக்டருக்கு அளவில்லாம இருக்கு. அ- எல்லாமே பண்ணுதான். அதுவும் நம்ம லவ்ஸ் அண்ட் முகுந்தன் காம்பினேஷன், ஐயோ அந்த காதல் ஜோடி இருக்கு அப்பா, வேற மாதிரி. எப்பவுமே அந்த ட்ரெயின்ல நம்ம அந்த சென்னை காம்படிஷன் ஆகட்டும், ஏதாவது ஜேர்னில இருக்கும்போது, நான் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, நான் சொல்றேன். சூப்பரான இன்சிடென்ட் என்னன்னா, ரிட்டர்ன் வரோம் நினைக்கிறேன், சென்னையில ரிட்டர்ன் வருமோ இல்ல போறோமோ காம்படிஷனுக்கு, எல்லாருமே செட்டில் பண்ணிட்டு உட்கார வச்சுட்டேன். சரி சின்ன பசங்களுக்கு ஜன்னல் சீட் கொடுத்துடலாம், விண்டோ சீட் கொடுத்துடலான்ட்டு இவன் லவ்ஸ்ன்னு கேட்டேன் தான் ஜபஸ்டின். அப்போ ஜபாஸ்டின் வந்து இவன் முகுந்த என்ன பண்ணிட்டா, உட்காரண்ணா அப்படின்ட்டு உட்காந்துட்டான். சரி நான் என்ன சொன்னேன், நான் தானே அப்போ நம்மள தானே அப்புறம் பெரிய மனசுல வச்சிருந்தீங்க, சரி தம்பி உட்காரு, தம்பி ஒரு 2 hours உட்காரட்டும், நீ ஒரு 2 நீங்க உட்கார்றா தலைக்குட்டி அப்படின்ட்டு அவளுக்கு பாலை குடிச்சு தூங்க வச்சிருந்தேன். இவன் முகுந்த தூங்குனவன் இவன் 2 hours கரெக்டா டைம் பார்த்துட்டு வந்துட்டான். யாரு, லவ்சன். அவன் வந்துட்டு என்ன பண்றான், அண்ணா மாஸ்டர் அண்ணா அப்படின்ட்டு, அண்ணா எந்திரிக்க சொல்லலாம் அப்படின்ட்டு சேர எந்திரிச்சுக்க சொல்றான், போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம முகத்தை அசையவே இல்லை. அப்படியே ஜன்னல் கம்பியில தலையை அண்டை கொடுத்துட்டு அப்படியே வாய போல தூங்கிட்டே இருக்கிறான். இவனும் அடிக்கிறான், இது பண்றான். ஆக்சுவலா லவ்சனோட முகந்தன் 1 year சீனியர் நினைக்கிறேன். போக போக அண்ணா 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 சீனியர் அண்ணா 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 யோ யோண்ணா, டேய் எதிர்றா, போக 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 மரியாதை குறைஞ்சிட்டே போது. அவன் அசையவே இல்லை. ஏதோ ஸ்டேஷன்ல வந்து வண்டி நிக்குது, ட்ரெயின் நிக்குது, எல்லாத்துக்கும் டீயும் வடையும் வாங்கி தரேன், ஞாபகம் இருக்காது, அது வாங்கி தரும்போது ஐயோ இதெல்லாம் பண்ணலாமான்னு தெரியல. அப்படியே டீயாண்ணா, வடையா ஜபாஸ்டி டீய கீழே போட்டு, யோ எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க, நடிச்சிட்டு இருக்கிறியா, அது இதுன்னு பேசு. எனக்கு டேய் தம்பி உங்களோட பெரிய பையனாடுன்னா, விடுங்கண்ணா அவன் நடிக்கிறான். எனக்கு சரியான பண்ணு, எல்லாரும் உளுந்து விழுந்து கோயம்புத்தூர் வர வரைக்குமே அதை சொல்லி அவனை கலாச்சிட்டு ஞாபகம் இருக்காது. சரியான சரியா, கண்ணுக்குள்ள ஐயோ சரியான இன்சிடென்ட். அதெல்லாம் வந்து எப்பவுமே மறக்காது. அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இது எல்லா டீம்ஸுமே அந்த டைம்ல இருந்த, நம்ம டீம்ட்டு இல்ல, ஸோ அந்த டைம்ல நிறைய பாயிண்ட் பண்ற அளவுக்கு தான் டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருந்தது. காம்படிஷன் அட்டன் பண்ற வரைக்கும் மாதிரி அந்த ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா ஆடுற அந்த சீனியர் டான்ஸ் ஸ்கூல்ஸ் 1 2 இருந்தது. அது போக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவலான டான்ஸ் ஸ்கூல்ஸ் சொல்றேன். அதுல எல்லாருமே எல்லாருமே பேஷனேட்டா தான் இருந்தாங்க. அது நம்மளும் வந்து காம்படிஷன்ல எல்லாம் பாக்குறோம்ல. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் இருந்த எல்லாருமே, அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே, எல்லா டான்ஸ்க்குமே சொல்றேன், எல்லாருமே அந்த ரொம்ப பேஷனேட்டா இருந்ததுதான். அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு சோசியல் மீடியா அந்த இது, ஸோ எல்லாரும் பேரண்ட்ஸ் எப்போ ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஈஸியாச்சோ, இந்த யூடியூப்ல இருந்து எல்லாம் டைரக்டா அவங்க கைக்கு இது இவ்வளவுதான் தம்பி, இந்த இடத்துல நீ கை இப்படி வளைச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு எப்படி பேரண்ட்ஸ் சொல்ற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஈஸியா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு அடிச்சு புடிச்சு போய் கத்துக்கிறதெல்லாம்
இந்த ஒர்க் ஷாப் அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்னு ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒருத்தரோட இது லேர்னிங் பண்றதுக்கு வீக்லி பேக்கெட் பண்ணி டெய்லியோ போற ஷோஸ் சேர்த்து வைப்போம். லிஃப்ட் கேட்டு போவோம். பிரியாணிக்கு பதிலாக டீயை சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சு தான் நம்ம ஷூஸ் வாங்குறதாகட்டும், நம்ம ஒர்க் ஷாப்ஸ் போறதாகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் எப்படி லைஃப் இப்போ இருக்கிற லைஃபையும் பேலன்ஸ் பண்றோம், அப்போ இருக்கிற லைஃபையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத நமக்கு அந்த இருந்த ப்ராசஸ்லயே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் பை டிஃபால்ட்டா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நம்ம என்ன சொல்றோம், அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் தேங்க் பண்ணணும். அதனாலதான் இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். அந்த மாதிரி இருந்தனாலதான் ஸோ we can survive for anything. எல்லா விதமான சிச்சுவேஷனும் அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டோம். நம்ம அந்த விங்கர்ஸ்ல இருக்கும்போதே எல்லா சிச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ணிட்டோம். அங்க இருந்து வெளியே வந்துட்டு சரி இது வந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டோம். ஃபன் இருக்கா, ஃபன் இருக்கு. திறமை இருக்கா, திறமை இருக்கு. துரோகம் இருக்கா, துரோகம் இருக்கு. அடி பொடனையில் அடி இருக்கா, அதுவும் இருக்குது. எல்லாம் பார்த்தாச்சு. இதுதான் ப்ரோமோ. எல்லாமே பார்த்தாச்சு. பாட்காஸ்டோட ப்ரோமோ இதுதான். எல்லாமே உங்களுக்கு இருக்குது. 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த 90s கிட்ஸ் கொண்டாடுறாங்க. கண்டிப்பா. என்ன யோசிக்கிறேன், விங்கர்ஸ் இவ்வளவு தூரம் பேசிட்டோம் நம்ம. அதான் நீ அங்க ப்ரொமோஷன் பண்ணிருக்கிறேன், அவனை கூப்பிட்டு சொல்றேன் பாருங்க உங்களுக்காக எல்லாம் பேசி இருக்குது, எல்லாம் பண்ணி கொடுங்க, பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. இப்போ விங்கர்ஸ் எங்க இருக்கு இப்போ? ஹோப்ஸ்லயே தானா இல்ல? தம்பி அவரு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வர நல்லா ஷோஸ் பண்ணிட்டு இருக்காரு தம்பி. நீ எதுக்கு இப்ப அவரோட கூகுள் மேப் கேட்டுருக்க? எனக்கு புரியல. என்ன இருந்தாலும் மாஸ்டர் இல்லையா? மாஸ்டர் தான். அவரு நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பேச மாட்டேற? சரி நம்ம அப்படியே கண்டிப்பா சரி நம்ம அப்படியே விங்கர்ஸ்ல இருந்து அப்படியே நம்ம அடுத்த இதுக்கு வருவோம். சரி விங்கர்ஸ்ல இருந்து அப்படியே எல்லாம் ஸ்பிளிட் ஆகி போயாச்சு, எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம 2 பேரும் மட்டும் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே தனியா யோசிச்சுட்டு 2 பேருக்கு மட்டும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம். அது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாம எத்தனை அடிக்கடி ஒழுங்கு இருக்குது. என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் ஆடிட்டு இருந்தோம். என்ன பண்ணோம், அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி என்னன்னா சும்மா ஷோஸ். ஓகே நம்ம கான்டாக்ட் இருந்துச்சு, ஷோஸ் கேட்டுட்டே இருந்தாங்க, நாங்க பண்ணலன்ட்டு இருந்தோம். அப்புறம் சரி ஓகே பண்ணலாம் அந்த மாதிரி தான் தொடங்கி. என்னன்னா எக்ஸாக்ட் என்னன்னா அதுக்கப்புறம் ஒர்க் பிஸி ஆயிடுச்சு. அப்புறம் நீயும் பிஸியா தான் இருந்த. அதுக்கப்புறம் நீ ஜாப் ஜாயின் பண்ணிட்ட. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஆடிட்டு இருப்பேன். அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 6 months ஒரு ஆல்மோஸ்ட் 1 year 6 months மேல இருக்கும் நம்ம எதுவுமே பண்ணல. டான்ஸ் செக்மெண்ட் எதுவுமே பண்ணல, ரொட்டீன்லயே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துதான் அதுக்கப்புறம் நீங்களாம் தான் வந்தீங்க வீட்டுக்கு. நான் எங்க வீட்டுக்கு வந்தப்போ வீட்டுல அப்புறம் இது சாட்டர்டே சண்டே சும்மா ஏதாவது ப்ராக்டிஸாவது பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பண்ணி ஸ்டார்ட் பண்ணதான் அந்த அப்படியே வீட்டுல போர்ட்டிகோல இருந்து மாடியில ஒரு ரூம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஷோஸ் ரெகுலரா கேட்டு என்கொயரிஸ் வந்துட்டு இருந்தது. பட் நான் எல்லாமே அப்புறம் அங்கன்ட்டு லிங்க் மாத்தி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு நம்மளோட சர்க்கிள் இருந்து ஒரு என்னோட ஃப்ரெண்டு ஷோ நினைக்கிறேன், அதான் ஞாபகம், பிரபுன்னு சொல்லி என்னோட இன்ஜினியரிங் மீட் அவன் என்னோட மேரேஜுக்கு கேட்க போய் சரி நிறைய ஷோஸ் கேட்குறாங்க, ஏன் பண்ணாம பண்ணணும், நமக்கு ஒரு பார்ட் டைம் ரெவன்யூ மாதிரி இருக்குமேன்னு சொல்லிதான். அப்புறம் நம்ம டீமும் இருந்தது பார்த்தா பசங்க எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே பார்ட் டைம் வர மாதிரி இருந்தாங்க, கேர்ள்ஸும் இருந்தாங்க. அதனால நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் போர்ட்டிகோ ஸ்டுடியோ. வீட்டோட போர்ட்டிகோல ஸ்டார்ட் பண்ணி வண்டியெல்லாம் வெளியே அதுக்கு ஒரு பேர் கூட வச்சிருந்தோமே. சொல்லுங்க. ஏடிடி அடிக்ட் டான்ஸ். அதெல்லாம் அடிக்ட் டான்ஸ் அது வச்சுதானே. அப்புறம் அது அந்த டைம்ல தான் ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் சும்மா சொல்லக்கூடாது, இப்ப ஸ்டுடியோ வச்சதை விட அப்ப நல்லா பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. கண்டிப்பா ஈவென்ட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நானு நான் வந்து வீக்லி 2 daysல நம்ம ஈவினிங் நைட்டு நான் ஒர்க் முடிச்சுட்டு எப்படி 8-9 ஆயிரும், நீயும் 8-9 ஆயிரும் வந்து சாங் பிளான் பண்ணி நம்ம கொரியோ எடுத்துருவோம். அப்ப நீ அதை அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங் நீ இல்ல டீச் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கூட்டு இல்ல லொகேஷனுக்கு வந்துடுவேன், வென்யூ வந்துருவேன்.
நான் அங்கிருந்து பர்மிஷன் போட்டு நான் டைரக்டா வெளிய வந்துருவேன். ஒரு மிரர் கிடையாது, ஒரு பெரிய ஜேபிஎல் ஸ்பீக்கர் எதுவும் கிடையாது, ட்ராலி ஸ்பீக்கர் கிடையாது. நார்மல் ஸ்பீக்கர் தான். அதுல பிராக்டிஸ் பண்ணேன். ஆக்சுவலி அதுல பிராக்டிஸ் பண்ணி டைரக்டா நம்ம ரிஹர்சல் கூட பக்காவா பாத்துக்கிட்டேன். ஆனா அது எல்லாமே ஹிட் கொடுத்த ஷோஸ் தான் அதெல்லாம். எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஞாபகம் இல்ல. எந்த இதுலயுமே ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட எல்லாம் அந்த அந்த அளவுக்கு நம்ம டீமா அது ஒர்க் பண்ணா அந்த ரிசல்ட் இருக்குங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் அது இப்போ குறை சொல்றேன்ட்டு இல்ல, எல்லாரும் அவங்கவுங்க இதுல பிஸியா தான் இருக்காங்க, பார்ட் டைம்ல வர்றாங்க. இப்ப இருக்கு என்னன்னா அந்த பேஷனுக்கு மேல அந்த பார்ட் டைம் இந்த ஒரு கமிட்மெண்ட் அந்த மணி அப்படின்னு எக்ஸாம்பிள் அப்படி வச்சுக்கலாம் வையேன். அது போனனாலதான் இது இங்க இந்த பேஷனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. ஒண்ணும் இல்ல, ரீல்ஸ் எடுக்கும்போது இந்த ஆடுற இது வந்து இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ் கிடைக்கும் போது ஆடுற மாதிரி இல்ல. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. பட் ஒரு டைம் பேசும்போது அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பட் மறுபடியும் அது அவங்களோட மைண்ட் செட் அப்படி ஆயிடுது இப்ப இருக்கிற இது அப்படின்னு. எல்லாருமே இப்ப அது நம்மளோட இதுல அந்த அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் இல்லை. அதனால அந்த விதத்துல நம்ம லக்கி தான். எப்படியோ நம்ம சர்வை போயிட்டு வர்றது, நம்ம இந்த அளவுக்கு வச்சிருக்கிற அளவுக்கு அது நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. சரி, இருந்தாலும் இப்ப நம்ம நிறைய டான்ஸ் ஸ்கூல் ஓனர்ஸ் எல்லாம் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. நம்ம அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வரும், அதுக்காக நான் இங்க சொல்றேன். ஓகே. ஸோ அதுதான் அந்த வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அங்க ஷோஸ் நம்ம பண்ணது பண்ணி கூப்பிட்டு வர்றது, இதெல்லாம் தான். ரெண்டல் கார் எடுப்போம், இது பண்ணுவோம், டைம்ல இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலிஸ் எல்லாம் அவ்வளவு நாள் என்னதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்பாங்க. அப்ப நம்ம டே நைட்டா ஒர்க் பண்றதை பார்த்து நம்ம டெடிகேஷன் பார்த்துட்டு பத்திரமா கேர்ள்ஸை கூட்டிட்டு போயிட்டு வர்றது, ட்ராப் பண்றது, அப்பெல்லாம் ஓன கார் இல்லைல்ல. ஸோ அந்த போய் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேபுக்கு ஆனாலுமே பத்திரமா அனுப்புறது. ஸோ அந்த எல்லாருமே ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்ததுதான். அந்த அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே அப்புறம் ஒரு கண்டிஷன்ல, எப்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, நீங்க இது பெரிய வேலைதான்ப்பா, நீங்க இவ்வளவு பொறுப்பாவும் இருக்கிறீங்க அப்படின்னு. என் பேரண்ட்ஸும் இல்லாம நான் கூட இருந்த நிறைய பேரண்ட்ஸுமே அதை பாயிண்ட் பண்ணி பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதனால நீங்க இதுல அதுக்கப்புறம் நல்லா தான் சரி ஓகே பண்ணுங்க. அதுக்கு மேலயும் இருக்கு. அது அதுக்கு மேல என்ன, அது அந்த அந்த மாதிரி இருக்கும்போதே சோ நம்ம ஒரு கரெக்டா ஒரு விஷயம் பண்றோங்கிறது ஒரு மைண்ட் செட்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு பிளான்டோ ஒரு இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணிட்டு இந்த இயர்ல இப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நிக்கணும். என்ன பொறுத்தளவுக்கு என்ஜாய் பண்ணி அந்த செக்மெண்ட்ல போகணும். அப்படியே நம்ம நம்மளோட ஒர்க்கை கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமா, அதுதான் அது நமக்கு தெரியும். அது வந்து 4 பேத்துக்கு காமிச்சு ப்ரூவ் பண்ணணுமோ இல்லையோன்ட்டு இல்ல. ஆனா இப்ப இருக்கிற செக்மெண்ட்ல அந்த ப்ரூவ்லாம் பண்ணாதான், காமிச்சாதான் அது ஒரு ஈவெண்ட்டாவே கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணிட்டே கண்டிப்பா. இருக்கணும், இது பண்ணிட்டே இருக்கணும். பட் நமக்கு வரது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் ஹையா இருக்கா அதை பார்த்துட்டு தான் நான் டிராவல் பண்றது. ரொம்ப ஒவ்வொரு இதுவும் காட்டிக்கிறது இல்லை, ரொம்ப லோவாவும் காட்டிக்கிறது இல்லை. ஸ்ட்ரைட்டா ஒரே வழி. கையப்புடை. ஐயா புடி. ஸோ அங்கிருந்தா அப்போ அதை பார்த்துட்டு தான் அப்பா அம்மா வந்து சரி ஓகே டான்ஸ் ஸ்கூல் வைக்கலாங்கிற மாதிரி டாக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேலே ஸ்பேஸ் ஒன்று தனியாக பண்ணலாங்கிற மாதிரி பேசுனாங்க. அதுக்கப்புறம் சரி அங்கேருந்து எப்படி வைல்ட்ரூக்கு ஷிஃப்ட் ஆனோம் அந்த ஜேர்னியை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகும். இல்ல வைக்ரூக்கு முன்னாடி அது என்னன்னா, அஹ் நம்ம டிஸ்கஷன் பண்ணதானே. அப்போ ஒரு இப்ப எப்பவுமே ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் ஏதாவது பண்றோம்னா, ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து பெரிய இதா போறது தானே அவங்களோட அல்டிமேட் எய்ம். வந்து தள்ளுவண்டி கடை வச்சிருப்பாங்க, கண்டிப்பா. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல நல்ல பெரிய ஹோட்டலா வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்ம பிஎஸ்டி பழமுதிரை எடுத்துக்கலாம். அங்க பழமுதிரை 20 வருஷம் வச்சிருந்தாங்க, இப்ப பார்த்தா அது பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து இது சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இதெல்லாம், இது அதுக்கு மேல நிறைய இருக்கு. So நம்ம வீட்ல பிராக்டிஸ் பண்ணோம், அதுல இருந்து நம்ம ஸ்டுடியோ வைக்கணுங்கிறது நம்ம எல்லாத்தோட கோலா இருந்தது, எல்லாத்தோட அல்டிமேட் பேஷன் எல்லாமே அதுவா இருந்தது. அந்த செக்மெண்ட்ல தான் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஒரு ஒர்க் பண்ணோமா வீட்லயே. 1 இயர் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் இருக்கும். அப்போ 1.5 years. அந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அமௌண்ட் நம்ம வந்து செலவு பண்ணாம வச்சிருந்தது தான் அதோட பிளஸ். சேவ் சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருந்தோம். ஆமா. அது அதுல இருந்து இன்னொரு லீக் கிடைக்குது என்னன்னா, இப்ப இருக்கிற பசங்க அது பண்றது இல்ல. அப்ப வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணி அதை பண்ணிட்டு இருந்தோம்.
இப்ப வந்து உடனே நம்ம அன்னைக்கு ஷோ முடிஞ்சோடனே நேரா தாத்தா கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு ஆமா இந்த எனர்ஜி எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் அங்க. ஓகே. அப்படி அங்க போயிடுறாங்க. அப்படி போய் அவரு அப்புறம் அங்க போயிட்டு அந்த ட்ரிங்க் ஃபிளேவர்ல டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஜீரோல நிப்பாங்க. அகைன் இந்த சர்க்கிள்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அது போறதெல்லாம் ஓகே தான். பட் என்னன்னா அது ஒரு லிமிட்ல இல்லாம இருக்கு இப்ப இருக்கிறதுல. அது இப்ப பாத்தீங்கன்னா 12th படிக்கிற பையனா இருப்பான், ஷோ ஆட வருவான். என்னடா கேட்டா பெரிய பையன் மாதிரி இருப்பாட்டு. என்னடா காலேஜ் எடுத்து கேட்டா 12th அப்படிமா. ஓகே ஓகேடா இது நல்லா பண்ணுவீடா, பேஷன்டா, டான்ஸ்னா உயிர்னா அப்படிமா. வெரி குட்ரா அப்படிமா. அப்படி பண்ணுவானுங்க. அப்புறம் எல்லாமே இருக்கும். பட் என்னன்னா நிறைய இடத்துல பாக்குறோம்ல அது நைட்டு போகும்போது நம்மள்ட்டே அட்வான்ஸ் கேட்பாங்க. என்ன எங்களுக்கு கேட்டா இல்லைன்னா ஒரு சின்ன இதுக்கு அப்படிமா. ஹாஸ்பிட்டல் போனோம், கிளினிக் போனோம். ஓ ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஓ அது எனர்ஜெட்டிக்கான விட்டமின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் ஏய் இப்பவே எதுக்குடா இதெல்லாம், இப்பெல்லாம் நல்வழியாது குறுக்கு வழி, அது ஒரு வழி இல்ல ராஜா. நீங்க கொடு, பேமெண்ட் கொடு, என் வேலை நான் பாத்துக்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட். நம்மளும் எவ்வளவுதான் ஹோல்ட் ஆன் பண்ண முடியறது இல்ல. சரி அவங்கவுங்க இது முடிஞ்ச அளவுக்கு நான் நான் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் பண்றேன். ஸோ இங்க முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் ஆன் பண்ண பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவங்களே ஓரளவுக்கு இங்க வந்தோன்னே அவங்களோட சேஞ்சஸ் தெரியும். முதல்ல எல்லாம் ரெகுலரா பண்றவங்களா இருப்பாங்க. ஐ மீன் ட்ரிங்க் பண்றவங்களா இருப்பாங்க, பசங்களா சின்ன பசங்களா இருப்பாங்க, செட் அந்த மாதிரி இருக்கும். அப்ப இங்க வந்தோன்னா அது வீக்லி மாறும், மந்த்லி மாறும். அப்புறம் திடீர்னு அவங்களே புலம்ப, ப்ரோ 6 மாசம் ஆச்சு ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி அப்படி அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கண்டு காணாம போயிருவேன். விட்றா விட்றா இதுவும் நல்லதுதான்டா, நல்வழிப்படுத்துறேன்டா அப்படின்ற. ஸோ அந்த ஒரு டைலாக் வச்சுட்டு ஓட்டிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ஸ்டுடியோ கூடயே இதையும் சேர்த்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்வழி ஆமா ரீஹாபிலிட்டேஷன் வச்சா அவ்வளவுதான். நீங்க அடுத்தது கேஸ் தான் அதுக்கப்புறம். ஓகே, எங்க விட்டோம்? வைல்ட் க்ரூ ஜர்னி ஷிஃப்டிங் ஃப்ரம் அதான் நம்ம சேவிங்ஸ்ல இருந்து பண்ணலான்னு தானே பிளான். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இங்க இப்போ நான் இருக்கிற லொகேஷன் வைக்கிற ஐடியா கிடையாது. ஆக்சுவலி நான் நியர்பைல நம்ம லொகேஷன்ல தானே வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் வந்து சிட்டிக்குள்ளதான் பிளான் பண்றது. இதுக்காக வெயிட் பண்ணதான் இமீடியட்டா அது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நடந்துச்சு. அதனால அது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியும். அது வந்து பக்கத்துலயே ஆயிடுச்சு. அது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா இல்ல ஃபார்ச்சுனேட்டான்னு சொல்ல தெரியல. அது அப்படியா அது ஆயிடுச்சு. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோ கிளியரா இருந்தும் நம்ம அந்த அளவுக்கு கரெக்டா இல்லாம இருந்து ஆயிடுச்சுன்னா அது நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன். அது இவ்வளவு பார்த்து பார்த்து யோசிச்சுமே அது ஆயிடுச்சுங்கும் போதுதான் ஸோ அவங்க ஆல்ரெடி பிளான்டா இருந்தது அதெல்லாம் வந்து இப்ப தெரியுது நம்ம கதைகள் மூலமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் அதுக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், அவனும் எல்லாரும் வரோம் போறோம். இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கான். எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேற இல்லை. இது வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்றது நம்மளோட திங்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அது ஒரு குரூப்போட எஃபர்ட்டை வந்து அந்த 2 இயர்ஸ் ஆன எஃபர்ட்டை ஈஸியா வச்சு கிரியேட் பண்ணாதான் எனக்கு ஒரு இதா போச்சு. அப்படி எல்லாரும் நல்வழியில இருந்தால் நல்லது தானே. அந்த லைன்ல இப்போ அவன் குரோத்ல இருந்தாலும் அப்படியே எப்பவும் போலதானே மறப்போம் மன்னிப்போம். அப்படியே தியாகி மாதிரியே பேசிட்டு இருக்க இல்லையா? இருக்கிறாங்க. அதே அவங்க சிச்சுவேஷன் தான், அவங்களுக்கு அந்த டைம் அது போயிட்டாங்க அவ்வளவுதான். நமக்கு இந்த டைம்ல உடனே நான் இங்க ஸ்டார்ட் பண்ணுங்கிற அதனாலதான் ஒரு சடன் மூவ் ஆயிடுச்சு. நான் யூஸ்வலா உனக்கு தெரியும், நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். கேட்பேன், எல்லாத்தையும் கேட்பேன். சின்ன குழந்தைய கிளாஸுக்கு வந்து அந்த குழந்தைகிட்ட கூட கூப்பிட்டு கேட்பேன், இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்க சஜஷன்ஸ் எல்லாம் நான் கேட்காம இருந்ததே இல்லை. அதனாலதான் நான் ஓரளவுக்கு நல்லா ஒரு ஸ்டாண்டர்டா லீட் பண்ணனா எனக்கு தெரியல. மேபி அது இப்போ அது எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. நான் தான் கேள்வி கேட்பேன், நான் தான் ஆன்சர் பண்ணேன். கடைசியில எல்லாரும் அந்த படத்துல வர மாதிரி அமைதியா இருப்பாங்க. இந்த விஜய் படத்துல வருவாங்கல்ல 3 பேர் இப்படி அமைதியாவே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம அளவுக்கு கேள்வி கேட்டா அப்படியே மூச்சு பாத்துக்குவாங்க. பதிலே வருது ஏதாவது சொல்லுங்களா அப்படின்னு சொல்லவே மாட்டானுங்க. கடைசியில நானே இது ஓகேவா, அது ஓகே, இது வேண்டாமா, அது வேண்டாம்,
ரைட்ரா. நான் வந்து உங்கள வந்து மிரரா யூஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்கள்ட்ட கேட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாரி அவங்கள வச்சு இது பண்ணிட்டேன். பட் அப்ப இருந்தது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேனே. ஆ என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்ண இதெல்லாம் இருந்தனால ஸ்டார்ட் பண்றதுக்கு அதான் என்னன்னா, அந்த டைம்ல என்னாச்சுன்னா அதான் அந்த இன்னொருத்தர் இதுல ஆனனாலதான் நம்ம இங்க இப்ப சடனா அந்த இம்பாக்ட்லயே ஸ்டார்ட் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்ததுதான் வைல்ட் க்ரூ. ஆக்சுவலா வைல்ட் க்ரூ வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ அப்படியே அது நேம் சேஞ்ச் ஆகி இப்ப நம்ம தனியா வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் எல்லாத்துக்கும் நல்லதா தானே. ஸ்டார்டிங்ல அது ஒரு இதானனால இதாயிடுச்சு. இன்னொன்னு அதுதான் இதனால என்ன சொல்ல வரேன்னா, ஆஹ் நம்ம வந்து ரொம்ப ஒரு விஷயத்த யோசிக்கிறோம்னா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க கான்ஃபிடண்டா இருக்கீங்க, உங்களோட ஃபீல்ட்ல கான்ஃபிடண்டா இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது எப்படி நீங்க மூவ் பண்ணி நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கனாலுமே அது சக்சஸா இருக்கும், ஹார்ட் ஒர்க்கா இருந்தா. ஸோ வந்து யோசிக்கிறதுக்கு அங்க வந்து ஒண்ணுமே இல்லை. அது அது ஏன்னா உங்களோட கிரவுண்ட் தான், உங்களோட ஃபீல்டு தான் இல்லையா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிறது யோசிக்கணும். அது பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சோம்னா அதுக்கான யோசிக்கணும், பிளஸ் நெகட்டிவ் சைடும் யோசிக்கணும். பட் நான் சொல்றது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அது உடனே அது வந்து இம்பாக்ட் பண்ணி அதை கிரியேட் பண்ணிடும். நான்லாம் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுதான் நிறைய விஷயத்த விட்டுட்டேன். அதனாலதான் சொல்றேன், கேட்கறதுக்கு யோசிப்பேன். ரொம்ப ஷை ஆக்சுவலி நானு. சொல்ல போனா ஒரு விஷயத்த கேட்கற கூட ஆன்சர் தெரியும், அப்ப கூட ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற மாதிரிதான். இப்ப எனக்கு ஒருத்தங்க டீச் பண்றாங்கன்னா அந்த இது எல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ஓகே ஓகே தெரியாத மாதிரிதான் இருப்பேன். ஏன்னா நம்ம அந்த இடத்துல லேர்ன் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிருவேன். சோ அதனால நம்ம அந்த இடத்துல அப்படித்தான் இருக்கணும். இது என்ன சொல்றது, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு இது எடுக்கவா அந்த கிளாஸுக்கு வந்தோம், இந்த கிளாஸுக்கு வந்தோம், இதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது. அது என்னன்னா நமக்கு தெரிஞ்சதையும் தெரிஞ்சது கூட மறுபடியும் தெரிஞ்சதை ஆட் பண்ணும்போது நல்லாதான் தானே ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாம அதே மாதிரி கேட்கறதும் அந்த எந்த ஒரு ஷைனஸ் இல்லாம அது வந்து டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்டணும். அதெல்லாம் இப்பதான் ஒன்றுட்டு இருக்கு ஒழிய எப்பவுமே எனக்கு அது இருக்கு. அது எப்பவுமே கூடவே வந்தது தானே. அதனால எப்பவுமே அது கேமரா முன்னாடி வர்றது, இந்த மைக்கை பிடிக்கிறது, ஸ்டேஜ் ஏறது இப்பவுமே நமக்கு கொஞ்சம் உதறதுதான். ஆமா அது ஆனா அது இருக்கணும். அது என்னன்னா 50-50 இருக்கணும். அது வந்து உங்களுக்கு டிராபேக் இருக்கக்கூடாது. அந்த பயம், அந்த ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் யுவர் பேஷன், ஒரு ப்ரொஃபஷன் இருந்தாதான் ஒரு சக்சஸ் வரும். அப்பதான் கரெக்டா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அப்பதான் கரெக்டா உங்களோட ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க, அப்பதான் கரெக்டா ஒர்க் ஷீட் போடுவீங்க. ஒரு ஆனுவல் எடுக்கிறதுனாலும் அந்த பயபக்தியா பண்ணாதான் உண்டு. அது என்னன்னா சின்ன ப்ராஜெக்டா இருக்கட்டும், பெரிய ப்ராஜெக்டா இருக்கட்டும், செலிபிரிட்டி ப்ராஜெக்டா இருக்கட்டும், இது என்னடா பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம அதுக்கான என்ன ப்ரொசீஜரோ என்ன ஒர்க் ஷீட்டோ அதை மெயின்டைன் பண்ணி போறதுதான் நல்லா இருக்கும். அதுதான் இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த ஒர்க் ஷீட்டு, இந்த பிளான் பண்றது இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு நான் பர்சனலா நான் ஃபாலோ பண்றது வந்து ஒரு டைரி, ஒரு பென் எடுத்து எழுதிடுவேன், என்ன பண்ணுவோ எழுதிடுவேன். அது வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் நம்ம அந்த டைம்ல டைரி, பென் உட்கார்ந்து எழுது, எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுது, அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா நடக்கும் அது. ஸோ அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஐ திங்க் அதுதான் உங்களோட மாஸ்டர் பிளான்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ஒரு விஷயம் எனக்கு பிளாங்கா இருக்கும், ரொம்ப நம்ம மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங் கிடையாது. அந்த ஒரு விஷயம் சொல்லும் போது நமக்கு ஒரு செக்மெண்ட் சொல்றாங்கன்னா அது அது எப்படின்னு தெரியாது, நமக்கு பிளாங்கா இருக்கும். அந்த நோட்டும் பெண்ணும் எடுத்து வச்சோன்னே அது எப்படி அது எழுதுனே தெரியாது, நமக்கு அது தானே ஒரு மேஜிக் நடக்குது. அந்த மாதிரி அப்படியே அது போயிட்டே இருக்கும். அது போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். அது ஒர்க் அவுட் பண்ணனா அது ரிசல்ட் வேற மாதிரி வரும். ஸோ இப்ப இருக்கிறது அது யாரும் மோஸ்ட்லி சீனியர்ஸ் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இப்படி யாரும் வர முடியாது. அது பண்ணி மெயின்டைன் பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு அந்த ஒரு அப்ப நம்ம எழுதி இருக்கோம் கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு வெற்றிக்கே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்பாங்கல்ல, அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க எழுதியிருக்கேன், எழுதியிருக்கேன் என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் அப்படியே டிக் பண்ணிட்டு வரேன். அது கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்ல வரேன். ப்ரோ கண்டிப்பா வேணும் ப்ரோ. இல்லைன்னா என்னன்னா என்னதான் நம்ம கம்ப்யூட்டர் நோட்ஸ் சிஸ்டம் அப்படின்னாலும்
எழுதுற மாதிரி வராது bro. இப்போ நிறைய விஷயம் நான் பாத்தீங்கன்னா எனக்கே அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி நான் வந்து சில டைம் இல்லையா சரி கொஞ்சம் சோம்பேறித்தனமா சரி இது எந்த எழுதிட்டு அப்படின்ட்டு விட்டுருவேன். பட் அது அப்புறம் பார்த்தா அது எனக்கு ஒரு ஒரு ஐடியாவே எல்லாமே போகும். என்னடா என்னடா கரெக்டா பிளான் பண்ணோம் நடக்கல அப்புறம் நம்ம எதாவது எடுத்து நோட்டை தீர்த்தாதான் ஒர்க் கரெக்டா போகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டா இருந்திருக்கு. இது நம்மன்ட்டு இல்ல எல்லாருமே அதான் இப்ப இருக்கிறவங்க மோஸ்ட்லி பண்றாங்களா தெரியல. பட் அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய ஹேபிட்டா இருந்திருக்கு. இப்பவும் நிறைய பேர் நான் இந்த புக்ஸ் ரீட் பண்றவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பா நல்ல யூஸ்ஃபுல்லா எனக்கு பர்சனலாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த பாட்காஸ்ட் ஆகட்டும் எதா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னா அதை எழுதி வச்சுட்டோம்னா அதோட ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கணும். எல்லாரும் அதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஒரு விஷயத்தை. பென் அண்ட் பேப்பர் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்தா they can feel the result. இதுதான் அதான் நான் என்ன அது அப்படியே சொல்ல வந்த விஷயம் அதான். அதை யோசிக்காம ஒரு விஷயத்த பண்ணிடுறேன். யோசிக்காமனா போய் கிணத்துல விழக்கூடாது. ரொம்ப யோசிக்க கூடாது. அதாவது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு அனுப்பியே சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா இப்போ ஒரு சைஃபர் நடக்குது ஒரு பேட்டில் நடக்குதுன்னா எனக்கு நான் உள்ள ஏதோ ஒரு காமெடியில ஒரு மாதிரி வடிவேலோ விவேக்கோ சம்திங் அது உள்ள ஒரு ஒரு ரவுடி ஏதோ சத்தம் போட்டுருப்பாங்க அடிச்சுட்டு இருப்பான் யாரையும். உள்ள இவன் மனசுக்குள்ள சொல்லுவான் நான் மட்டும் வந்தனும் அடிச்சு வாய உடைச்சேன் அப்படின்னு பக்கத்துல இருக்க சொல்லுவான். அப்ப இவனே பார்ப்போம் என்ன நான் அடிச்சு நீ சொல்ற அப்படிதான். இன்னொரு இடத்துல இவனை கேட்க ஆள் இல்லையே இவனையெல்லாம் புடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லி மனசுல சொல்லுவான். இன்னொருத்தன் வந்து அதை வெளியே சொல்லுவான். சோ நீங்க எவ்வளவு மனசுல சொல்றீங்களோ அது மனசுலயே தான் இருக்கும். நீங்க எப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களோ எப்போ அதை வெளியே வெளிப்படையா சொல்லி வெளிப்படையா அந்த ப்ராசஸ எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த உண்மையான அந்த ட்ரீமோட ரிசல்ட் இல்லாம ரியாலிட்டி ரிசல்ட் கிடைக்கும். ட்ரீம்ல தான் நம்ம அப்படியே அந்த கோப்பையை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கோம். ரிசல்ட் ரியாலிட்டியில கிடைக்கணும்னா நம்ம அது ஒரு என்னோட லைஃப்ல நான் அது பண்ண தப்பு. அது பண்ண தப்புனா அது இப்பவுமே அது இருக்கு ஏன்னு தெரியல. பட் சரி நம்ம போதும் இவ்வளவு பண்ண போதும். அது இன்னும் எதுக்கு இன்னும் சொல்ல வந்தேன்னா நான் உன்னை அது நிறைய நான் அட்மைட் பண்ணியிருக்கேன். உடனே கேட்கறதுக்குள்ள உள்ள போயிருவேன். எக்ஸாம்பிள் நம்ம ரவிவர்மா ப்ரோ ரவி ப்ரோட ஒர்க் ஷாப் அது ஒண்ணு. அந்த டைம்ல நின்னுட்டு இருக்கோம் இல்ல அதாவது அந்த இதுல இந்த பவுன்ஸ்ல இருக்கிறோம். கூட இருந்த அழகானு பார்த்தா உள்ள போய் அவரு கூட இருந்தோடனே அதுதான் அவரு செலக்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் த இது அந்த அந்த கேம்ப் அந்த டே அந்த இது செலக்ட் பண்ணதுக்கும் அதுதான் ரீசனா இருந்திருக்கும். ஸோ அந்த இன்வால்மெண்ட் அந்த ஒரு ட்ரை பண்ணுங்கிற அந்த தாட் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் திங்கிங் அந்த பிளாஸ்ட் பண்ணி வர்றது இருக்குல்ல அது வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஸோ அது இருக்கிறவங்க டெஃபினட்டா சக்சஸ் ஆவாங்க. அதுல இருந்து அந்த ரீல்ஸ்ல அந்த டிக்டாக்கா இதெல்லாம் இப்ப பண்றாங்கல்ல. சரி எக்ஸாம்பிள் ஜிபி முத்தா ஆகட்டும் அவங்களாம் அந்த நம்மளா இருந்து அது பண்ணுவோமா ஒரு வீடியோ போடுவோம் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ஃபேம்காக பண்றாங்கிறத விட அந்த போல்ட்னஸ் வந்து நான் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். அது வந்து யாரு என்ன சொன்னா என்ன நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல அந்த இது இருக்கணும். எல்லாருமே அந்த யோசிக்க கூடாதுங்க அந்த இது யோசிக்க கூடாதுங்க. டிசிஷன் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அது என்ன எந்த மாதிரி ஆங்கிள் போகும் அந்த டெசிஷன் திங்கிங்கை விட்டுட்டு ப்ராசஸ் பண்றதுல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா யோசிக்கணுங்கிறது தான். உள்ளேயே வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றான். அதுக்குதான் அந்த காமெடி எக்ஸாம்பிளும் அவன் வந்து அவனே சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் அவனை சொல்லியிருப்பான்ல அந்த மாதிரி எக்ஸாம்பிளா சொல்றாங்களோ. That wraps up another fantastic episode of Nadanam. I hope you enjoyed diving into the world of dance with us today. Before we go, remember you can stay connected with us on social media for more updates, behind the scenes content, and exciting announcements. Be sure to follow us on Instagram, Facebook, and on YouTube at Nadanam Dance Podcast. If you enjoyed today's episode, please consider leaving us a review on Apple Podcast or your favorite podcasting platform. Your feedback helps us improve and reach more listeners who share our love for dance. Thank you once again for tuning in. Until next time, keep dancing, keep dreaming, and keep spreading the joy of moment wherever you go. So, this is Anup signing off. Keep dancing, have fun. Cheers.
you